வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூரில் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்விஎஸ் ஆயுர்வேத காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது. நம்பர் 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஃப்ரீ டயத்தில் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில டயத்தில் கொஞ்சம் கால் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு புதுவித, அதாவது நியூ மாடல் கிட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் நம்ம வீடியோ நம்மளால் போட முடியல. வீடியோ எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ரெண்டாவது கொஞ்சம் ஒரு பர்சனல் ப்ராப்ளமும் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கையில் அதிகப்படியான ஒரு ஒர்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கிறதுனால அந்த கை வலி அதிகமாக இருக்குது. அதாவது கையை கொஞ்சம் தூக்க முடியாத வலிகள், கொஞ்சம் அவ்வளோ வலிகள் இருந்தது. ஸோ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, ரெஸ்ட் எடுக்கணும், அதிகமாக வேலை செய்யக்கூடாது, கொஞ்சம் அளவாக செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷோல்டரில் ஜவ்வு வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வலிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அடுத்தால பார்த்திங்கன்னா, இந்த விரல்லையுமே இந்த விரல்லையுமே ஃபுல்லாமே மடக்க முடியலை. ஸோ அதுவுமே கொஞ்சம் வீக்கமாகவும் அந்த வலிகளும் நமக்கு இருக்குது. அதனால தான் நம்மளால் வீடியோ அடுத்தடுத்து போடவும் முடியலை. ஒர்க்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியல, கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறோம். ஸோ அதனால் ஒர்க் நமக்கு போயிட்டு தான் இருக்குது. இந்த அடுத்தடுத்த ஆம்ப் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தடுத்த டெலிவரிக்காக. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம போட்டுகிட்டே வரேன். இதில் என்ன அப்படின்னா, நம்மளால் இந்த கையை வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் இந்த ஒர்க்கை நம்ம பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். நம்மளுடைய சொந்த கை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் முயற்சி பண்ண முடியுமோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். நமக்கு எப்போதுமே நம்மளுடைய கை இருந்தாலே நமக்கு அது போதுமான அளவு. ஏன்னா என்ன வேலை செஞ்சாலும் இதையால் தான் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக செய்யாமல் கொஞ்சம் அளவாக செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ லைன் பை லைனாக நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு சோர்வு, அவ்வளோதான். இதனால் என்னென்னா ஒரு சின்ன சோர்வு. இன்னொன்று எப்படின்னா, இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குமே நமக்கு கொஞ்சம் இப்போ ஆள் இல்லை. எல்லாமே கொஞ்சம் பசங்க லீவில் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தனிமையாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கிறோம். இதில் எதுக்காக இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா, நிறைய ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா, இந்த பெரிய டிஸ்பிளே போட்டு நீங்கள் ஏன் சார் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் பர்சனலாகவே கேட்டிருந்தாங்க. இதோட டீட்டெயில் உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுங்களா, இதோட ஒயரிங் எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்றைக்கி இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதாவது புதுவிதமான எந்த ஒரு கிட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது, அது உங்களுக்கு பிடிச்சளவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தர்றதுக்கு நான் ரெடி. ஏன்னா நம்ம சர்க்கிளில் பார்த்திங்கன்னா இந்தமாரி கிட்டுக்கெலாம் பெருசாக நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறது, ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த கிட்டு நம்ம ரெகுலராகவே நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம சொந்த கிட்டு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எத்தனையோ கஸ்டமர் ரிவ்யூ இருக்குது. ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இந்த கிட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமரே எனக்கு இந்தமாரி வேணும்னு சொல்லி கேட்டதுனால, கஸ்டமர்கிட்ட முதலாவது சொன்ன வார்த்தை, சார் நீங்கள் கிட்டு வாங்கி கொடுத்துருங்க, கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பவர் ஆம்ப்லேருந்து நம்ம பேனல்லேருந்து எல்லாமே பக்காவை போட்டு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமரே இந்த கிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவைக்கேற்ப பக்காவாக இந்த ஆம்பிளிஃபையர் நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் என்னென்னா, இது ஒரு வீடியோவாகவே அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த கிட்டை பற்றி நமக்கு தெரியாமல் கிடையாது. வயரிங்லேருந்து எல்லாமே பக்காவாக தெரியும். ஆனால் ஒரு விஷயம், இது செட்டிங்ஸுங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியாது. ஏன்னா இது நியூ மாடலில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த உள்ளே போயெல்லாம் செட்டிங்ஸ் மாற்றுறது எனக்கு கொஞ்சம் தெரியாது. அதை நம்ம சொல்லிக்கிறோம். உங்களுக்கு இதை கிட்ட பற்றி தெரியும், எனக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா,
நீங்கள் தாராளமாக இந்த கிட்டை நீங்கள் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆம்பிளிஃபையர் பக்காவாக நான் ரெடி பண்ணி கொடுக்க நான் ரெடி. இப்போ நம்ம ரெகுலரான மாடல், நம்ம ரெகுலர் கிட்டு வந்து நமக்கு எனி டைம் நம்ம போயிட்டு தான் இருக்குது. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிட்டு அப்படின்னா நம்ம எப்போனாலும் நமக்கு சர்வீஸ் ஒரு கிட்டு ப்ரோக்ராம் தான் ஏதோ ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம கிட்டே நம்ம மாற்றிக்கலாம், உடனே நம்ம ரெடி ஸ்டாக்கில் வச்சுருப்போம். ஆனால் இந்த கிட்டை பொறுத்த மட்டுக்கும் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனாலும் நீங்கள் வந்து கம்பெனிக்கு கொண்டு போய் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். இந்த கிட்டை இதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் இது உடனே வந்து நம்ம இந்த கிட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதோ இல்லை சர்வீஸ் பண்ணுறதோ உடனே முடியாத ஒரு காரியம். அதை வந்து அவங்க கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போட முடியும். நம்ம எந்த ஒரு கிட்டுமே வந்து இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன், குறை சொல்லலை. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். எந்த கிட்டையும் நம்ம குற்றப்படுத்துகிறதோ குறை சொல்கிறதுக்கோ அல்ல. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க, நம்ம தரமாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து 7.1 ஆம்பிளிஃபையர் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுற்றிலும் மேட் பிளாக் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பேனல் லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வேமீட்டர் மேலே போகிற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே வந்து நமக்கு பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம ரெகுலர் மாடல் பேனலில் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் அதேமாரி சப்பு ஃப்ரீக்வன்சியும் ரைட் சைடில் மாஸ்டராகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே இன்டீரியர் நம்ம பார்க்கலாம். அடுத்தால இந்த வீடியோக்குள்ளே உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வருதுங்களா, அது என்ன சவுண்டுன்னா அந்த ஃபேன் சவுண்டு, வேறு ஒன்றும் இல்லைங்க. அது வந்து அங்கே வெளியிலேருந்து தொங்கிட்டு ஊறிட்டு இருக்குது. அதாவது கொஞ்சம் உள்ளே வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் வந்து அந்த ஃபேன் வந்து மாட்டி வெளியில் இருக்க காற்று நமக்கு உள்ளார மாதிரி நம்ம வந்து வெளியில் ஃபேன் மாட்டியிருக்கேன். அதனால தான் அதோட சவுண்டு வந்து இந்த ஃபோனுக்குள்ளே வருது. ஸோ உஸ்ஸுன்னு அந்த சத்தம் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை உங்களுக்கு காமிச்சேன். இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மணி நெருக்கி 12:30 ஆச்சு. அதனால் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு வந்து வந்திருக்கு. இது வந்து நிறைய கஸ்டமர் வீடியோ போட சொல்லி கேட்டதுனால நம்ம வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 ஆம்ஸில் 24024 பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால பவர் சப்ளை செக்ஷனில் உள்ள 4 கெப்பாசிட்டர் நம்மளுடைய சொந்த கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன், நம்மளுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால 5 சேனல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா 2 சேனலுக்காக நம்மளுடைய ஐஆர்எஃப் மாஸ்பெட் 5 சேனலும் சரி 2 சேனலும் சரி ரெண்டுமே ஐஆர்எஃப் மாஸ்பெட் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 இன்ச் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பூஸ்ட் போர்டு இதில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தால 2 சேனலுக்காக தனியாகவும் ஒரு பூஸ்ட் போட்டு நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதோட ஒயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நண்பர்களே இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர். இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கேபினெட்டில் வந்து நமக்கு இது சேராது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டை வந்து பின்னாடி கட் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். இதில் போட்டிருக்கிறோம். இதில் வந்து எந்த கிட்டாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பொறுமையாக வந்து ஒயரிங் பண்ண முடியுமோ நம்ம பொறுமையாக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு ஒயரிங் நீட்னஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஹம்மிங் நாய்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாம். பக்காவாக இருக்கும் ஆம்பிளிஃபையர். அதேமாரி கேபினெட்டும் நம்மளுடைய சொந்த கேபினெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச வரை முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5.1 நம்மளுடைய ரெகுலர் மாடல் 18 மாஸ்பெட் போட்ட ஹெவி பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர் தான் இது. இது வந்து ஃப்ரண்டில் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் மேட் பிளாக், சென்டரில் பிளாக் வர மாதிரி நம்ம வந்து பேனல் டிசைன் பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் தான் நம்ம இப்போ எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறது அதே தான். 15 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், 4 கெப்பாசிட்டர், அடுத்து நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ட்டு, 5 சேனல் போர்டுலேருந்து இதில் இருக்க அனைத்து போர்டுமே நம்மளுடைய சொந்த போர்டு தான் இது. இதில் இருக்க எல்லா போர்டுமே நம்மளுடைய சொந்த போர்டு தான். சப்வூஃபருக்காக ஸ்பெசிஃபிக்காக 8 டிரான்சிஸ்டர் நம்மளுடைய பிரிட்ஜபிள் சிங்கக்குட்டி போர்டு தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் ஒயரிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது ஆம்பிளிஃபையர் டெலிவரிக்காக.
அடுத்தது நிறைய அப்டேட் ஆகும் வீடியோ நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்தது கேப்பு கிடைக்கிற நேரம் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர் எனக்கு ஃபீட்பேக் ரிவ்யூ எல்லாமே வீடியோ அனுப்பிச்சுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, லைன் பை லைனாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியலை. ஸோ அதனால தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அமுச்சுட்ட எல்லா கஸ்டமருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்தமாரி பெரிய டிஸ்பிளே போட்டு தேவைப்படும் நண்பர் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க. ஸோ ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் முக்கியமான ஒரு காரியம், எதுவும் தவறுதலாக நான் பேசியிருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப லேட் நைட்டில் தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கிறேன். அதனால் எதுவும் தவறுதலாக பேசியிருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.